நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மேடம், என்னாச்சு மேடம்? அத போறான் பாத்தீங்கல்ல, அவன் என்கிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டு போறான். நாம டொனேஷன் வாங்கி சீட்டு குடுக்கறதை எதிர்த்து பிரச்சனை பண்ண போறானா? இவன மாதிரி வில்லங்க பிடிச்சவனால ஏன் காலேஜ்ல சேர்க்கறீங்க? மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. அவன் யாரு? கொடியன். அவன் கதையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். சிவா, சார் வா மேடம், எதுன்னு பாப்போம். நாங்க பாத்துக்கிறோம். என்னடா, என்ன சொன்னாங்க? என்னாச்சு? இல்லடா, அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. நம்மளமா நிறைய மார்க் எடுத்தவங்களும் அவங்க மதிக்கிறதே இல்லடா. பணத்து மேலதான் அவங்க குறியா இருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான்டா. நாம நல்ல மார்க் எடுத்திருக்கோம். நமக்கு என்ன கேட்ட குரூப்பா கிடைச்சிருக்கு. நம்மளால அவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுடா. நம்ம தலைவிதி அவ்வளவுதான்டா. இல்லடா, இதை நான் சும்மா விட போறது இல்ல. நிறைய மார்க் எடுத்து பணம் இல்லாதனாலதான் நம்ம நினைச்சு குரூப் எடுத்து படிக்க முடியல. நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். டேய், நீ வேற ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டு இருக்காதடா. நீ இப்படி பேசுறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. என்ன சிவா, என்ன அந்த பையன் இப்படி சீனு போடுறான்? ஓவரா பேசுறான். இப்படியே விட்டா வெளியே போய் எல்லாரும் நீ பறிப்பு விட்டுறான் போட்டுக்கிட்ட. வா, என்னதான் பண்றான்னு போய் பாப்போமே. அப்பா, என்னால இந்த காலேஜ்ல படிக்க முடியாது. ஏன்பா இந்த மாதிரி சொல்ற? அப்பா, நான் எடுத்திருக்க மார்க்குக்கு இந்த லாஸ்ட் குரூப் படிக்கிறது கேவலப்பா. வெளியில தெரிஞ்ச எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்கப்பா. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியாதா? நான் இங்க கேன்டீன்ல வேலை பாக்குறேன், அதனால இந்த குரூப் கொடுத்துருக்காங்க. அதுல படிச்சு பாஸ் பண்ண பாருப்பா. இல்லப்பா, நான் எடுத்திருக்கிற மார்க்குக்கு வேற காலேஜ் போனா உடனே சீட்டு தருவாங்கப்பா. அப்படிலாம் இல்லப்பா. இந்த பாருப்பா, நான் இந்த காலேஜ் கேன்டீன்ல வேலை பாக்குறேன். நான் சீட்டு கேட்டதுக்கு என்கிட்டயே பணம் கேட்கறாங்க. நம்ம வேற காலேஜுக்கு போனா இதை விட அதிகமா பணம் கேட்பாங்களப்பா. சூழ்நிலையை புரிஞ்சுக்கப்பா. அப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன். மீறி படிக்க சொன்னா நான் தற்கொலை பண்ணிப்பா. என்னப்பா இந்த மாதிரிலாம் பேசுற? இந்த பாரு, என்னாச்சுப்பா? என்னாச்சு? என் பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான். ஆனா அவன் கேட்ட குரூப் கொடுக்கணும்னா இங்க லட்சக்கணக்கில் பணம் கேட்கறாங்க. நம்மளால அதை கொடுக்க முடியலப்பா. லாஸ்ட் குரூப் தான் கொடுக்க முடியுங்கிறாங்க. ஆனா இவன் அதுல படிக்க மாட்டேங்கிறான்ப்பா. பா, நானும் உங்க பையன் மாதிரி தான். பணம் கொடுக்க முடியாம ஏதோ படிக்கணுங்கிறதுக்காக அவங்க கொடுத்த குரூப் எடுத்து படிச்சிருக்கோம்ப்பா. நம்ம குடும்பங்களோட சூழ்நிலை அப்படிப்பா. நீங்களாம் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் அது புரியாம ஏதோ பைத்தியக்காரத்தனமா தற்கொலை பண்ணிக்க போறேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா. நான் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. நீங்க தான் இவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கப்பா. அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். அது இல்லப்பா, அவன் தற்கொலை பண்ணிக்க போறேன் அது இதுன்னு சொல்றான்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான்ப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம பாத்துங்கப்பா. பாத்துக்கிறோம்ப்பா. என்னடா இதுக்கு போய் நீ கவலைப்பட்டு இருக்க? நாங்களும் உன்ன மாதிரி தான்டா. இதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. ஏய், நீ காலேஜ் கேண்டீன்ல வேலை செய்யறவரோட பையன் தானே? ஆமா சார். எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல சார், நாங்க நிறைய மார்க் எடுத்திருக்கோம். ஆனா கேட்ட குரூப் கிடைக்கல. அதுக்கு நிறைய பணம் கேக்குறாங்க சார். இது வேறயா? சார், பணம் வச்சிருக்கவங்க எவ்வளவு கம்மியா மார்க் வாங்கினா கூட அவங்க கேட்ட குரூப்பை கொடுக்குறாங்க சார். ஆனா நாங்க நிறைய மார்க் எடுத்திருந்தா கூட அவ்வளவு பணம் எங்களால கொடுக்க முடியல. அதனால அவங்க லாஸ்ட் குரூப் தான் சார் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம எங்க பேரண்ட்ஸும் இந்த லாஸ்ட் குரூப்லயே சேர்த்து விட்டுருக்காங்க சார். அதெல்லாம் என்னால படிக்க முடியாது, இதுக்கு பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஏதோ சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க சார். இவ்வளவு அநியாயம் பண்ணாங்களே சார், உங்களை யாருமே தட்டி கேட்க முடியாதா சார்? அநியாயம் தான். அதுக்காக நீங்க இப்ப பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எதிர்காலம் தான் பாதிக்கும். இத பாரு, எந்த படிப்பும் மட்டம் கிடையாது. நல்லா படிச்சீங்கன்னா எந்த துறையில வேணாலும் முன்னுக்கு வரலாம். அப்ப கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க, அப்படிதானே சார்? எங்களால அப்படி ஒன்றும் சும்மா இருக்க முடியாது. இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டி ஆகணும். இத பாருங்க, முன்னாடி நான் இந்த காலேஜில் வேலை பார்த்தேன். இப்ப நான் இந்த காலேஜ் விட்டு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சவரோட பையங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இவ்வளவு தூரம் பேசுறீங்களா சார்? ஒருவேளை அவன் தற்கொலை பண்ணிட்டு இருந்தா இதுக்கு யார் என்ன சார் பண்ண முடியும்? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இவன் தற்கொலை பண்ணிக்கிறதுனால இந்த காலேஜுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இவன் குடும்பத்துக்கு தான் நஷ்டம்.
அதனால கிடைச்ச குரூப்பை எடுத்து படிச்சு முன்னேறதுக்கு வழியை பாருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். போங்க. இவங்களை சும்மா விடக்கூடாதா? ஆமாண்டா. ஆமாண்டா. பாத்தியா சிவா, பசங்களை தூண்டி விடுறது இந்த வாசு பையதான். இவனை சும்மா விடக்கூடாதியா? வாசு அப்புறம் கவனிக்கலாம். முதல்ல இந்த திமிரு பிடிச்ச பசங்களை தட்டி வைக்கணும். நயா பூச்சி மாதிரி இருந்துன்னு இந்த வேலை காட்டுறாம ஏன்னா டொக்கு சந்தை வச்சு ஒரே நசுக்கு நசுக்கலாம். வா. தம்பிங்களா கொஞ்சம் நில்லுங்க. சார் ஏதோ உங்களாண்ட சொல்லணுமா? என்ன சார்? தம்பி, நீ கேட்ட குரூப்பை டொனேஷனே இல்லாம மேடம் தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. அப்படிங்களா சார்? எங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்களா சார்? எல்லாருக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. இப்ப நீ மட்டும் வா. தம்பிங்களா, நீங்க எல்லாம் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. நான் பியோனாண்ட சொல்லி விடுறேன். அப்புறமா வரலாம்னா நீ வர சார். ஓகே சார். நீங்களா ஹால்ல வெயிட் பண்ணுங்கடா. நான் போயிட்டு வந்துடுறேன். அது ஸ்கார புள்ளப்போ நீ. சார் என்ன சார் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? சீட்டை வாங்கி தருதா? உன் சீட்டை டர்ன்னு கீழே வந்திருக்கான். என்ன சார் சொல்றீங்க? என்ன சார்? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிற? என்ன சார்? காலேஜுக்குள்ள முதல் அடியே எடுத்து வைக்கல, அதுக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாம் கூட்டி வச்சுக்கின்னு கூடி பேசிக்கின்னு அவங்க எல்லாரையும் தூண்டி விடுறியா நீ? ஆமா சார், நான் அப்படிதான் சார் பண்ணுவேன். நாங்க கேட்ட சீட்டு கொடுக்கல, நாங்க அப்படிதான் சார் போராட்டம் பண்ணுவோம். என்னத்த நீ கேட்ட சீட்டை கொடுக்கறது? உன் சீட்டையே கிழிக்கிறேன் பாருப்பா. ஐயோ சார், அடிக்கல சார், சார் அடிக்கல சார், ஐயோ அம்மா, ஐயோ சார், அடிக்காதீங்க சார், சார் ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, சார் அடிக்காதீங்க சார், சார் சார் அடிக்காதீங்க சார், சார் அடிக்காதீங்க சார், சார் ஐயோ அம்மா, சார் அடிக்காதீங்க சார், சார் ஐயோ விட்டுருங்க சார், ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, சார் விட்டுருங்க சார், வேணாம் சார், இனிமேட்டு இந்த காலேஜுக்குள்ள வருவியா? வரமாட்டேன் சார். பசங்களை சேர்த்து வச்சுன்னு பேசுவியா? பேச மாட்டேன் சார். அவனு இனிமேட்டு இந்த காலேஜுக்குள்ள உன்னை பார்த்தேன் கொன்னுடுவேன். என் கண்ணில் இனிமே நீ பட்ட அவனு ஒரே குத்து கண்டம் ஆயிடுவேன், தெரியுமா? சிவசு, அவனை விட்டுருக்க கூடாது சிவசு. யோ, இந்த அடி அடிச்சு சவுண்டு கொடுத்துட்டு போறானையா? இவன் டேஞ்சர் பார்ட்டியா இருப்பானோ? மேட்டர் பெருசாகிட்டு வரணும். அது ஒரு பையன் மேல கை வச்சதுக்கு இவ்வளவு பசங்க வந்துட்டானுங்க. சிவசு, பெரிய கலாட்டம் ஆயிரும் போல இருக்கே. ஆயா யோ, மேடத்தை இந்த ரிஸ்க்ல இருந்து காப்பாத்தணும்னா அவங்களை இங்க இருந்து எஸ்கேப் பண்ண வைக்கணும். ஆமா சிவசு. முதல்ல உள்ள போய் சொல்லிடலாம். வா வா. சீக்கிரம் வாயா. என்ன இவ்வளவு கூச்சல் போடுறாங்க? நீங்க வண்டியில இருங்க, எது வந்தா நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஏறுங்க, நான் அப்புறம் போன் பண்றேன். யோ, நம்ம ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. மேட்டர் பெருசாச்சுன்னு வச்சுக்கேன், மேடத்துக்கு போன் பண்ணி எஸ்கேப் ஆயிட சொல்லுவோம். சரி. நிர்வாகம்
ஒழிக 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 கல்லூரி நிர்வாகம் ஒழிக 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 நிர்வாகம் ஒழிக கொஞ்சம் சீக்கிரம் போயா. அமைதியா இருங்க. சொல்றத கேளுங்க. அமைதியா இருங்க. இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசுங்க. அமைதியா இருங்க. செஞ்சு சொல்றத கேளுங்க. தமிழ்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. சைலண்டா சொன்னா கேளுங்க. அமைதியா இருங்க. ப்ளீஸ். தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. தமிழ்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றத கேளுங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் சொல்றேன் அமைதியா இருங்க. சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சத்தம் போடாதீங்க. அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி கோஷம் போடுறீங்க? சார், நாங்கெல்லாம் மெரிட்ல பாஸ் பண்ணி வந்தவங்க சார். எங்களுக்கு லாஸ்ட் குரூப் தான் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் மார்க் கம்மியா வாங்கின பணக்கார பசங்களுக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்க கேட்ட குரூப்பை கொடுத்திருக்காங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்டா அடிக்கிறாங்க சார். பாருங்க சார் எப்படி அடிக்கிறாங்க சார். இவ்வளவு தப்பு நடக்கிற கல்லூரி நிர்வாகத்து மேல நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் சார். நீங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். கைது செய், கைது செய், அராஜகம் செய்வர்களை கைது செய், கைது செய், கைது செய், அராஜகம் செய்வர்களை கைது செய். சார், இப்போ என்ன சார் பண்ணலாம்? எங்களுக்கு கூட இந்த காலேஜ்ல நிறைய அத்துமீறல் நடக்கிறதா தகவல் வந்தது. ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். என்ன சார் சொல்றீங்க? எம்டி அரெஸ்ட் பண்ணலாம் சொல்றீங்களா? கண்டிப்பா, வேற வழியே இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க. அப்போ எஜுகேஷன் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பர்மிஷன் கிடைச்சதும் அரெஸ்ட் பண்ணிடுறேன் சார். ப்ரொசீட். ஓகே சார், தேங்க்யூ. என்னையா, நான் அந்த பையன் மேல கை வைக்க போய் மேட்ரு பெருசாகி மேடத்தை கைது பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களேயா? சிவசி, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையா? முதல்ல மேடத்துக்கு போன் அடி. சொல்லு சிவா, என்னாச்சு? மேடம், இங்க எல்லாம் கைமீறி போயிருச்சு மேடம். என்ன சிவா சொல்ற? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்தை கேள்விப்பட்டு இந்த எஜுகேஷன் டெக்னிக்கல் ஸ்குவாடு, போலீஸ் எல்லாம் காலேஜுக்கு வந்துட்டாங்க மேடம். அவங்க போராட்டத்தை பார்த்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. மேடம், அவங்க ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்ச உடனே எப்ப வேணாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அதனால நீங்க முன்னெச்சரிக்கையா வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருங்க. ஒரு விஷயத்தை புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணாம இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. சாரி மேடம், இப்படி திரும்பும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. மேடம், இப்ப இருக்க நிலைமையில எங்கேயாவது வெளியே போயிருங்க. முன்ஜாமீன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வரலாம். யோ, உங்களை எல்லாம் நம்புறதே தப்பா போச்சியா? போன வையா முதல்ல. யோ, நேயா சொன்னாங்க. ஓமா திட்டிட்டு கட் பண்ணிட்டாங்க.
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஹோட்டல் கணக்கு எழுதிட்டு இருக்கேன். ஆமா, நாம இப்படியே அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றத மட்டும் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. என்ன சொல்லணும்? சொல்லி தொலை. நாமளும் கவிதா மணியரசு மாதிரி தனி சமையல் ஆரம்பிச்சோம். வள்ளி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இப்படி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்ட? நேத்தி வரைக்கும் புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னைக்குதான் புத்தி வந்தது. சரி, ஒன்னா இருக்கிறதுல என்ன குறை கண்டுட்ட? ஏன் இப்ப தனியா சமையல் பண்ணுன்னு சொல்ற? அந்த விஷயத்தை கேட்டா நீங்களும் கொதிச்சு போயிடுவீங்க. என்ன காரணமா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கணும். அதை விட்டு எடுத்தேன் கவுத்தன் இருக்கக்கூடாது. ஏற்கனவே கவிதா தனியா சமைக்கிறான்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவன் மேல கோவமா இருக்காங்க. உன் மேலே கோவம் வரணுமா? இங்க பாருங்க, என்னை பத்தி யாரு எப்படி கோச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நாளையில இருந்து நான் தனியா சமைக்கதான் போறேன். சரி, நீ இவ்வளவு தூரம் பேசுறிய, அப்படி என்ன நடந்துச்சு சொல்லி தொலை. என் மாமா, அதான் உங்க சகல, அவர் நேத்து நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருக்காரு. முத்தழகி அக்கா எல்லாரும் முன்னாடி அவர் அசிங்கப்படுத்தி சண்டை போட்டு பில்லுக்கு பணத்தை வாங்கியிருக்காங்க. அது மாமா என்கிட்ட சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? அண்ணி நீயும் ஒண்ணுக்குன்னா தானே இருந்தீங்க. இப்ப ஏன் அண்ணி திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க? நீ ஏதாவது பண்ணியா? நான் ஒண்ணு பண்ணலீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீட்டுல எல்லாங்கிற நினைப்பு. நானும் சரி மூத்தவங்க தானே எல்லாத்துக்கும் தலையாட்டி அனுசரிச்சுட்டு போனேன். ஆனா அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன என்னமோ அடிமை மாதிரி நினைச்சிட்டாங்க. கவிதாவும் தனி கொடுத்துன்னு ஆரம்பிக்கிறத பத்தி என்கிட்ட பேசினா அதுல இருக்கிற லாபத்தையும் எனக்கு புரிய வச்சா. அவ சின்னவளா இருந்தாலும் எல்லாரையும் கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கா. ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் கவிதா தானா? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவள நீங்க கோவப்படுறீங்க. நானும் எல்லாரும் நல்லவங்க தான் நம்பிட்டு இருந்தேன். பிரச்சனைன்னு வரும்போது தானே எல்லாரோட உண்மையான முகமும் என்னன்னு தெரியுது. இத பரவல்லி, மத்த விஷயம்னா நீ சொல்றத மறுக்க போறதில்ல. ஆனா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டேன்னு வை, எங்க அப்பாவா நானும் இப்படி பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடுறானேன்னு என்ன ரொம்ப மட்டமா நினைப்பாங்க. அத்தை மட்டும் உயிரோட இருந்திருந்தா முத்தழகை பண்ண காரியத்துக்கு அவங்க வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. மாமாவும் இது சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன பேச்சு பேசுற நீ? இவ்வளவு ஏன் உங்க அண்ணனை பத்தி சொல்லவே வேண்டாம். அவர் இந்த குடும்பத்து மேல அவ்வளவு பாசமா இருந்த மனுஷன். முத்தழகை அவரை எப்படி எல்லாம் மாத்தினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால என் பேச்ச கேட்டா நீங்களும் ஒண்ணு குறைஞ்சிட மாட்டீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம தனி கொடுத்து ஆரம்பிக்கும் போது என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிப்பாங்க. அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் போது அப்படியே நம்ம ஹோட்டல் ஷேரி இனிமே கரெக்டா பிரிச்சு கொடுத்துட சொல்லுங்க. டேய், சமையல் தான் தனியா பண்ண போறேன்னு பார்த்தா விட்டா சொத்தையை பிரிச்சிருவ போல இருக்கு. நான் ஒண்ணு முத்தழகி அக்கா மாதிரி கல் நெஞ்சக்காரி இல்ல. ஹோட்டல்லயே என் மாமா கிட்ட கராரா பணம் கேட்டாங்கல்ல, அதே மாதிரி ஹோட்டல்ல வர லாபத்தையும் நம்மளும் கராரா கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? நாம என்ன உங்க ஹோட்டல்ல வேலை பாக்குறோம், அவங்க பார்த்து நமக்கு ஏதாவது போட்டு கொடுக்கறதுக்கு. ஒரு பார்ட்னருக்கு எப்படி கலெக்ஷனை பிரிச்சு செட்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாசம் மாசம் நமக்கு கொடுத்துட சொல்லுங்க. வர வர இந்த வீட்டுல பொம்பளைங்க நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது எங்க போய் முடிய போதோ. ஏதோ பண்ணுங்க. சொல்லு, என்ன? எங்கயா இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எதுக்கு கேக்குற? ஒரு ப்ராப்ளம், சீக்கிரம் வா. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? காலேஜ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். நீ காலேஜ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுமே ப்ராப்ளம் வரும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்லை. யோ, தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் வீட்டுக்கு வாயா.
என்ன மம்மி ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏய் சும்மா இரு. இது பார், யாராவது வந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை. இதான் அந்த எம்டி வீடா? ப்ளீஸ் கம். என்ன வேணும் சார்? ஏகே இன்ஜினியரிங் காலேஜ் எம்டியோட வீடு இதானே? ஆமா. மதுமிதா மேடம் இருக்காங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். சரி வாங்க வாங்க. மம்மி மம்மி என்ன? உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம். சொல்லுங்க. நாங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்குவாட்ல இருந்து வந்திருக்கோம். உங்க காலேஜ் சீட் அலாட்மெண்ட்ல நிறைய முறைகேடுகள் நடக்கிறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. எங்க காலேஜோட வளர்ச்சி பிடிக்காம யாராவது பொய்யா புகார் கொடுத்திருப்பாங்க. உங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த புகார் தான் உண்மைன்னு தெரிய வந்தது. எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படியெல்லாம் ஏமாத்தி ஊழல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொதிச்சு போயிருக்காங்க. நிர்வாகத்து மேல உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னது? அரெஸ்ட் பண்ண போறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு மத்த இடத்துல செல்வாக்கு இருக்கலாம். ஆனா நீங்க நடத்துற காலேஜ்ல உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட முறையா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்க மேல ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் காப்பாற்ற முடியாது? எங்க காலேஜ்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பசங்களும் படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க. அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு. அவங்க நினைச்சா ரொம்ப சீக்கிரமா இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ண முடியும். எவ்வளவு பெரிய தப்பு வேணும்னாலும் பண்ணிட்டு ஈஸியா சில பேர் தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்கல்ல? எங்க கிட்ட அது மட்டும் நடக்காதுமா. ரொம்ப முரண்டு பிடிக்காம என் கூட விசாரணைக்கு வாங்க. என்னால வர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? என் காலேஜோட மான மரியாதைலாம் எப்போ பறக்க ஆரம்பிச்சதோ அப்பவே வந்துட்டேன் சார். இந்த காலேஜோட எம்டினா இப்போதைக்கு இவங்க அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னதான் அரெஸ்ட் பண்ண. சார், ஸ்டூடெண்ட்ஸ் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலையே, உங்க ஒய்ஃப் மேல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இருக்கட்டும் சார். என் காலேஜில் நடந்த தப்ப நான் தான் தடுத்திருக்கேன். எந்த தப்பும் நடக்கலன்னு அலட்சியமா விட்டுட்டேன். சோ நீங்க என்னதான் அரெஸ்ட் பண்ணணும்.
சார் அப்ப நீங்களே என் கூட விசாரணைக்கு வாங்க சார். சரி சார். டாட் டாட் சார் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா? நீங்க வேணா எங்க வக்கீல்கிட்ட ஒரு வார்த்தை. ஹலோ சார் ஒரு நிமிஷம். என் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி காலேஜை நடத்தி காட்டுவேன் நீ சொன்ன. ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு பேர் வாங்கி கரிய பூசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எந்த இடத்துலலாம் நுழையிறியோ அங்கெல்லாம் இதுதான் கதின்னு நீ புரிஞ்சுக்க. உனக்காக எவ்வளவோ அவமானங்களை நான் சந்திச்சிட்டேன். இப்ப ஜெயிலுக்கு போற அவமானத்தை நான் பார்த்துறேன். இப்போவாது திருந்தி வாழ கத்துக்க. வாசு இந்த வழியே தான் வருவானா? எனக்கு நல்லா தெரியும் இதுதான் அவன் வீட்டுக்கு போற வழி. இவ்வளவு நேரம் வரலையா? வேற ஏதாவது வழிக்குது அவன் போறதுக்கு? இல்ல அவன் எங்க போனாலும் இந்த வழியா தான் அவன் வீட்டுக்கு போயாகணும். மாட்டோம். செல்லம்மா கூட அவன் காலேஜ் விட்டு போனப்போ அவன் உசுரை எடுத்திருப்பேன். அவன் பொடினாச்சு அவன் என்ன பெருசா பண்ண போறான்னு தப்பு கணக்கு போட்டான். நீ பசங்களை தூண்டி விட்டு காலேஜையே பிரட்டி போட்டாயா? மாட்டோம். இன்னைக்கு அவனுக்கு என் கையில முடிவு கட்டுறேன். இந்த டைம்ல நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகலான்னு பார்த்தா இருந்த பொழப்படி மண்ணலி போட்டானே. இருக்கிற பிஏ வேலைக்கே உழவு வந்துரும் போல இருக்க. யோ ஏன் புலம்புற? என்னத்துக்கு புலம்புறப்ப? அவன் எப்படி சத்தம் இல்லாம கரெக்டா பண்ணான்ல அதே மாதிரி அவன் கதையை சத்தம் இல்லாம நான் முடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு காலேஜ மறுபடியும் நம்ம கஸ்டடி கொண்டு வந்து காட்டுற. நீ கவலைப்படாத. சிவசு வாசு முன்னால நான் வர வேண்டாம். நான் போறேன், நீயே முடிச்சிரு. டேடா இவர் நல்ல பேர் எடுத்துன்னு நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க, நான் மட்டும் மாட்டிக்கணுமா? சிவசு நான் சொல்ற புரிஞ்சுக்க. இப்ப நம்ம பிளான் மிஸ் ஆகி ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வெளியில இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஏதோ செய். சிவசு வாசு வர்றான். பசங்களா வரம் பாருங்க. கோழி அமுகிற மாதிரி அமுகிடுங்க. போங்க. சரிண்ணா. சிவசு நான் கிளம்புறேன். நீ ஃபோன் பண்ணு. நீங்க விடுங்கடா. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? சிவசு தேவையில்லாம நீ விஷயத்துல தலையிடுற. சும்மா சொரிஞ்சு விட்டல்ல, பதிலுக்கு நான் தான் செய்யணும் உனக்கு. உனக்கு நான் என்னையா பண்ண? என்னைக்கு என்ன வெளியே அனுப்பிட்டு அந்த செல்லம்மாவை கேண்டீன்குள்ள கொண்டாந்தியோ அன்னில இருந்து நீ தாண்டா எனக்கு எதிரி. உனக்கு ஆவர கெதிய பார்த்து எவனும் என்கிட்ட வாடாட்ட கூடாது.
சொன்னா கேளு. ஏய் விடுடா விடுடா வாய பொத்துங்கடா. இனிமே உன் குழப்பாங்கிற வாய்ப்பே இல்லைண்ணா. வா ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். போயிடலாம். வாசு வாசு மாதிரி இருக்கு. வாசு 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 எனக்கு மாமா வாசு வாசு இங்க பாரு மாமா சீக்கிரமா வாங்க. எனக்கு சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? ஐயோ சீக்கிரமா வாங்க வாசு. எனக்கு வாசு செல்லம்மா. எனக்கு மாமா செல்லம்மா. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னாச்சுமா? வாசு செல்லம்மா. வாசு பாரு. யாரு? வாசுவா. வாசு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. சித்தப்பா. ஐயோ மாமா சீக்கிரம் வாங்க. வாசு ரொம்ப வலி இருக்கு. எனக்கு ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க. ஐயோ வாசு என்னாச்சுன்னு பாருங்க. வாசு 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 பாரு. என்னன்னு தெரியலையே. சீக்கிரமா 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 ஹாஸ்பிடல் போகணும். வாசு வாசு பாருப்பா. வாசுக்கு பாரு. ஆட்டோ வந்துச்சுமா. வாசுக்கு பாரு. புடி புடி புடி. மாமா கொஞ்சம் தூக்குங்க.
பாத்து பாத்து தூக்குறாங்க. வாசு, பாத்து. இந்த கண்டிஷன்ல எல்லாம் ஏத்த முடியாது சார். என்ன எப்படி பேசுறீங்க? ரத்தம் போயிட்டு இருக்கு. உயிர் போற நேரத்துல ஏத்த மாட்டேன் சார். நாளைக்கு எனக்கு தான் சார் பிரச்சனை வண்டியில இருக்கல, என்ன நடக்கும்னு தெரியாது. மிரட்டுறீங்களா? ஆமா, நான் மிரட்டுறேன். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். வண்டியில ஏறுங்க. ஏறுறியா இல்லையா? நீங்க ஏறுங்க. நீங்க ஏறுங்க. போங்க. பாத்து வாசு. மாமா பாத்து மாமா. நான் பாத்துட்டு போமா. கூட்டிட்டு வாங்க. நான் கூட்டிட்டு பின்னாலே வரேன். நீங்க போங்க. போயா. சீக்கிரமா போங்க. ஈஸ்வரா, அவன் அப்பாவி, அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆண்டவா. வாசு, கொஞ்சம் சீக்கிரம். டாக்டர் எங்க இருக்காங்க? டாக்டர் எங்க? கொஞ்சம் கூப்பிடுங்க. டாக்டர், இவரை கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு எங்களுக்கே தெரியல. கண்ணு முடிச்சு சொன்னாதான் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. என்ன டாக்டர் தயங்குறீங்க? என்ன செலவானாலும் பரவாயில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பொறுப்பேத்துக்கிறோம். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். அம்மா பேஷண்ட் அன்கான்சியஸ்ல இருக்காரு. ரொம்ப ரிஸ்க். இங்க எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போங்கம்மா. ப்ளீஸ் டாக்டர், நீங்க லேட் பண்ணாதீங்க. நீங்க லேட் பண்ண ஒரு உயிருக்கு ஆபத்து ஆக போகுது. அம்மா உங்களுக்கே தெரியுது இல்லம்மா, அப்புறம் எதுக்குமா அங்க வெயிட் பண்றீங்க? உடனே தூக்கிட்டு போங்கம்மா. டாக்டர், இந்த நேரத்துல வேற எங்க போறது? லேட் ஆகுது டாக்டர். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இங்க பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அம்மா இப்போ நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல் முன்னால நின்று கலாட்டா பண்ணுவீங்க. இது எங்களுக்கு தேவையாமா? டாக்டர் வேண்டாம் டாக்டர். நீங்க கடமையை செய்ய தவறிட்டீங்கன்னா நான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன பேசாம இருக்கீங்க? நீங்க முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா நான் சிஎம் செல் வரைக்கும் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் உங்க வேலையை நீங்க செய்ய முடியாம போகும். என்ன மிரட்டுறீங்களா? அப்படியே வச்சுக்கீங்க. சரிம்மா, இந்த பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பொறுப்பு இல்ல, நாங்க தான் பொறுப்புன்னு உங்களால கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? ஐயோ, நாங்க எங்க வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். போங்க ப்ளீஸ், போங்க. சீக்கிரம் உள்ள கொண்டு வாங்க. நீ கவலைப்படாத செல்லம்மா. வாசு நம்ம எப்படியும் காப்பாத்திடலாம், பயப்படாத. ஏங்க இப்படி ஆச்சு? நான் கலங்கி போன நேரத்துல வாசு எனக்கு எவ்வளவு உதவியா இருந்தாரு. எங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாரு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு ஏங்க இப்படி நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, காப்பாத்திடலாம்னு சொல்றேன்ல, நீ டென்ஷன் ஆகாம இரு. டாக்டர், ஹலோ, நான் டாக்டர் முத்துராமன் பேசுறேன். ஒரு சர்ஜரி இருக்கு டாக்டர், உடனே புறப்பட்டு வர முடியுமா? இமிடியட்டா நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் சார். வாங்க சார். டாக்டர், வாசு எப்படி இருக்காரு? அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். பதட்டப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இப்படி உட்காருங்க. இல்ல, எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க டாக்டர். காப்பாத்த முடியுமா? இத பாருங்க, பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். காப்பாத்தி காட்டுன்னு கொஞ்சம் நம்பிக்கையோட சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கிறதால தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. செல்லம்மா, டாக்டர் தான் காப்பாத்திடலன்னு சொல்றாருல, நீ தைரியமா இரு.
பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நீ பண்ண தப்புக்கு டாடி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஒருத்தன் கொஞ்சம் கூட இல்லாம உன்னால எப்படி குடிக்க முடியுது? இது பாரு, நான் ஒண்ணு இப்ப என்ஜாய் பண்றதுக்காக குடிக்கல, என்னால ஒண்ணு பண்ண முடியலங்கிற வேதனையில தான் குடிக்கிறேன். சூப்பர் மம்மி. பொதுவா என்ன மாதிரி ஆம்பளைங்க தான் குடிக்க விதவிதமா கதை சொல்லுவோம். நீ எங்களெல்லாம் மிஞ்சிடுவ போல இருக்க. தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காத. கோபம் வந்துச்சு நான் பொல்லாதவளா மாறிடுவேன். இப்ப இருக்கிறதே எங்களால தாங்க முடியல, இதுல நீனும் பொல்லாதவளானா அத்தோட இந்த உலகம் அழிய வேண்டியதுதான். ஏய், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு 2 பேரும் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? நான் ஒண்ணு எனக்காக லஞ்சம் வாங்கல. இப்ப இருக்கிற மாதிரி இன்னொரு காலேஜ் கட்டி உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு காலேஜ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? மம்மி, உங்க பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? தப்பு எது சரி எதுன்னு வித்தியாசமே தெரியாம இருக்கீங்க பாருங்க, அதுதான். பொதுவா பெத்தவங்க குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு வைக்கிறாங்களோ இல்லையோ, புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோங்கிற பேர்ல மூட்டை மூட்டையா பாவத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை பேரு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வைத்தறிச்செல்லாம் எங்களை நிம்மதியா இருக்க விடுமா? ஏய், குறுக்கு வழியில பணம் சம்பாதிச்ச எத்தனையோ கோடீஸ்வரங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? சொத்தோட வாழ்றாங்கன்னு சொல்லுங்க, சந்தோஷத்தோட வாழ்றாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க பண்ண எல்லா பாவங்களும் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு மூலையில சாபக்கேட ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது அவங்கள சித்திரவதைப்படுத்தும். அந்த வேதனை அவங்க வெளியில சொல்லிக்க முடியாம இப்படி காரு பங்களா பார்ட்டின்னு சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கைய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பெருசா எல்லாம் தெரிஞ்ச கிழவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே உன்னை விட அவனுக்கு வாழ்க்கைய பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ என்னடி இவனுக்கு சப்போர்ட்டா? அவன் சரியா பேசும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அவன் சொல்றது உண்மைங்கிறது இந்த வீட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்ல, ஆனா யாராவது ஒருத்தராவது நிம்மதியா இருக்குமா? டாடி நல்லவரா இருந்து புண்ணியத்தை சேர்க்கிறாரு, ஆனா நீ அதை விட ஜாஸ்தியா பாவத்தை தானே சேர்க்கிற. உன் டாடிய பத்தி ரொம்ப பேசுறியே, அப்படி என்ன அவர் நல்லவரு? அதுல என்ன சந்தேகம்? அவரை காலேஜுக்கு வரவிடாம பண்ணி அங்க போய் எல்லா குழப்பத்தையும் பண்ணி விட்டுட்ட. உன்னை காப்பாத்துறதுக்காக இப்ப அந்த பழி ஏத்துக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இதை விட நல்ல மனுஷன் உலகத்துல இருக்கவே முடியாது. ஆமாண்டி, உன் டாடி நல்லவர் தான், நான் கெட்டவதான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒருவேளை உன் டாடி வெளியில இருந்திருந்தாலும் செல்லமா கூட தான் இருந்திருப்பாரு. அதுக்கு அவர் ஜெயிலே இருந்துட்டு போ. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏய், என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறீங்களா? ஆமா, இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில யாருமே இல்லாம தனியா தான் இருக்க போறேன். அப்பதான் எங்க அருமை புரியும். சிவா, என்ன இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? என்னாச்சு மேடம்? உடனே கிளம்பி வா. சரிங்க மேடம். 2 பேரும் உடனே கிளம்பி வர்றீங்க. ஓகே மேடம். வாங்கயா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.